ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். கிட்டத்தட்ட 40,000 வேலை வாய்ப்புகள், புதிதாக அரசு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று பட்ஜெட்டில் இருக்கிறது இல்லைங்களா? ஆனால் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஏற்கனவே இந்த 2025ஆம் ஆண்டு நடைபெற இருக்கிற தேர்வுகளை அறிவித்திருக்கிறது. 21/12/2025 வரை நடைபெற இருக்கிற தேர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்வுகள் மொத்தம் 7 தேர்வுகள் இருக்கிறது. 7 தேர்வுகளிலும் சேர்த்து எடுத்தாலும் கூட ஒரு 7,000 பேர் அதிகபட்சமாக பணிக்காக எடுக்கப்படலாம் என்கிற வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்னா மீதி இருக்கிற இந்த 33,000 வேலை வாய்ப்புகளை அநேகமா ஜனவரியில தொடங்கி பிப்ரவரிக்குள்ள முடிக்க போறாங்களே இவங்க 26ல. நடக்கவே வாய்ப்பில்லாத, ஏற்கனவே முடிவாகிவிட்ட விஷயங்களிலே கூட தொடர்ச்சியாக இவர்கள் உண்மைக்கு மாறான தகவலை சொல்கிறார்கள் என்பதற்கு இதை விட என்ன இன்னொரு ஏன்னா கேட்டார் கேள்வி, ஒரு கவுண்டர் நல்லா இருக்கும், மக்களும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். 10 ஆண்டுகள்ல எவ்வளவு வேலை வாய்ப்பு எடுத்தாங்க அதை சொல்ல முதல் கட்டத்தை ஏன்னா ஒரு கேள்வி கேட்கிறாரு. நேரம் வேற எடுத்து அண்ணன் பரந்தாமன் அவர்கள் நேரம் வேற எடுத்து இதுதான் பதிலா, நான் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதிலா. உங்களுடைய பட்ஜெட்ல இருப்பது உண்மைக்கு புறம்பாக இருக்கிறதுன்னு சொல்றேன். அது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. மறுங்கதைய கல்யாணத்துக்கு அது பதில் வரேன். பதில் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி என்னோட நேரத்தை எடுத்துக்கொண்டு அதை பதில் சொல்லணும். இல்ல அவர் என்ன கேக்குறாருன்னா உண்மைக்கு புறம்பானதான்னு கூட நான் சொல்ல, சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி புறம்பானதுன்னு நீங்க சொல்றீங்க. சாத்தியமான கேக்குறேன். சாத்தியத்தை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி 10 வருஷம் சாதிச்சதை சொல்லிட்டு பேசுறேன். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. நான் சொல்றேன்.